இன்னும் கருத்தை பரிமாறலையா? பரிமாறலையா? நீங்க விடவே டேய் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. பரிமா யோ அண்ணா யோ ஒரு பேசவே விட அதெல்லாம் மாட்டேங்கிறீங்க. கருத்துல சோடா பரிமாறுறதுக்கு மக்களே இல்ல இல்ல டிவேட் அண்ணா பண்ணாம இந்த சிம்பிள். டாபிக்கை பத்தி எதனா இல்ல டாபிக்கை அண்ணா டிவைட் ஒரே பண்ணலாம் நிமிஷம் என் மோட்டிவ் அண்ணா ஒரே கிடையாது. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சரியா? நீங்க பேசுங்க, எனக்கு அண்ணா பிரச்சனை ஒரே கிடையாது. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஏன்னா இறங்கி போறேன், இங்க ஒன்றும் பாரு, பிரச்சனை நமக்கு கிடையாது. வந்து டிஎம்கே வீழ்த்தணுங்கிறது தான் இங்க. அது அதிமுக டேய் இவன் முயற்சி இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கான்டா கர்ணா. மேல நம்ம பேச விடலன்ற மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணி சரி நானே கீழே போறேன்ட்டு போயிருவான். கர்ணா இதுதான் நீங்க யோ அப்படி ஸ்ட்ராட்டஜி. சொல்லியிருக்க கூடாது. நாளைக்கு சத்தியமா இறங்கி யோ போறேன்னா அதாங்க நீங்க சொல்லிருக்க கூடாது. பண்றீங்க. யோ நான் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு சொல்லு போயிடுறேன். சொல்லி அதுக்கப்புறம் நீங்க தொலைடா கண்டினியூ டேய். பண்ணுங்க. சொல்லி பாயிண்ட சொல்றேன்ட்டு சொல்லவே மாட்டேங்கிற. சொல்லி தொலை சீக்கிரம். நான் என்ன சொல்லனா, மக்கள் பிரச்சனையை பத்தி எங்க தலைவரும் பேசியிருக்காரு. அதுக்கு ப்ரூஃப் வந்து நீங்க ட்விட்டர்ல இருக்கிறதுனால அந்த ஏடிஎம்கே ஐடி இங்க இதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க நேரம் இருந்தீங்கன்னா அந்த பேப்பர் சரி இது மீடியா சரி ஓகே இல்ல கர்ணா நான் பார்த்தேன் கர்ணா. யார் அந்த இல்ல இல்ல இதே உமன் சேஃப்டி 26ல இதே ஓட்டு உமன் போடுறப்ப நான் சேஃப்டி பாத்துட்டு ஓட்டு பத்தி போடுறேன் கர்ணா. இல்ல இல்ல 26ல நான் ஓட்டு ஓட்டு போடுறப்போ கேட்கறதுக்காக வரல. ட்விட்டர்ல இல்ல நீங்க இல்ல எது ராஜேஷ் எதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்கீங்கன்னு ராஜேஷ் பாத்துட்டு வந்து போடுறேன்டா. மக்களா பேசாத, என்ன மக்களா அப்புறம் பேசாத, என்னடா ஓட்டு கேட்கறதுக்காக வரல. அப்புறம்டா இங்க நீங்க இங்க இங்க எதிர்கட்சியா உமன் இருக்கிறதே சேஃப்டியும் தெரியலடா. ஏடிஎம்கே டேய் பேசியிருக்காங்க டேய் அப்படின்னு சொல்ல மனசாட்சியை தொட்டு வந்தேன். இல்ல கர்ணா, மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கப்போ டிஎம்கே எதிர்கட்சியா எந்த அளவுக்கு ஆக்டிவா என்னென்ன இதை வச்சு அரசியல் பண்ண முடியுமோ பண்ணானுங்க. நீங்க எப்படி என்னடா பண்ணிருக்கீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்றா. அதைத்தான் சொல்லிட்டு நீங்க இருக்கேன். ட்விட்டு அததான் கேட்க போடுறது நீ மாட்டேங்கிறீங்க காது ஐடியில போய் கொடுத்து. நீ ஏடிஎம்கே ஐடியில யோ போய் பாருங்க நீ சொல்றீங்க. ட்விட்டர்ல வெக்கமா இருக்கிறதுனால இல்லையா? நான் வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்க இல்ல இல்ல நீ ஒழுங்கா பேசு. ட்விட்டர்ல போய் அரசியல் பேசுறதுனால நான் ஏடிஎம்கே ஐடிவிங்க ரெஃபர் சரி பண்ணேன். இந்த சரி நான் மாதிரி ட்விட்டர்ல இல்ல. இந்த அந்த அண்ணா சரி நான் யூனிவர்சிட்டி ட்விட்டர்ல இல்ல. இஷ்யூல யார் இல்ல அந்த இல்ல இல்ல சார்னு ரெஃபர் ஒரே சொன்னது ஒரு வேற. நிமிஷம். ஏடிஎம்கே நான் தான். ஒரே ஒரு நிமிஷம். நான் கர்ணனுக்கு சப்போர்ட்டிவ் ஒரு பாயிண்ட் சொல்றேன். உண்மையாலுமே வந்து ஏடிஎம்கே ஐடிங் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா நீ நான் வந்து நீ 2001 தான் எம்எல்ஏ, நான் வந்து 89 எம்எல்ஏ. மக்கள் பிரச்சனை நிறைய அதை பேசியிருக்காங்க மட்டும் பார்த்தேன். எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. யார் அந்த சார் கொண்டு வந்தது ஏடிஎம்கே தான். டேய் அது எவ்வளவு சரிடா பெரிய எப்பா ட்ரெண்டாச்சுன்னு தெரியும். ஏதோ எப்பா உனக்கு என்ன சரியா? வேணா பண்ணு. சும்மா ஏதாவது பேசலன்னு சொல்லாதீங்க. ரீச் ஆவல சரி தாண்டா வாய்ப்பு எடுத்து இருக்கா? பேசுறாங்க அதுக்கப்புறம் கர்ணா. பல சார் வந்துட்டாங்க. சரி இருங்க போடா. என் பாயிண்ட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வந்து இருங்க சொல்லிக்கிட்டு என் இருக்கான். பாயிண்ட் நான் டேய் சொல்லிட்டேன். 2 இல்ல நாளா இல்ல என் டிஎம்கே பாயிண்ட் போட்டு நான் பொழந்துட்டு சொல்லிட்டேன். இருந்தோம். கீழே லிஸ்ட்ல யோ இருக்க இரியா, நீ என்னவோ கர்ணா. பண்ணியா, எனக்கு பிரச்சனை இல்லையா? என் அதுதான் பாயிண்ட் சொல்றேன் சொல்லிட்டேன். டிஎம்கே அவ்வளவுதான். கர்ணா பேசுறது உன் மட்டும் பாயிண்ட சொல்லிட்டு சரி சொல்றேன். கர்ணா சரியா சரி கர்ணா பதிவிட்டுட்ட. இல்ல ஒரே நான் ஒரு ஒரே ஒரு டவுட். கேள்வி கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கேள்விலாம் கர்ணாட்ட. கேட்கலாம் முடியாது. இல்ல நான் கீழே இல்ல இறங்கி போறேன். சிம்பிளான கேள்வி தான் கர்ணா, சிம்பிளான கேள்வி. அதாவது ஒரு நிமிஷம். காலங்காலமா நம்ம வந்து பார்த்துட்டு இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட்டு தான். டிஎம்கே ஏடிஎம்கே திட்டுவாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே திட்டுவாங்க. ஆனா இப்போ ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் யாரை வந்துட்டு அவனுக்கு பேசிட்டு இருந்தானுங்க? இப்போ டெய்லி டிஎம்கே தூக்கம் இல்லாம யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்கானுங்க? பதில் சொல்லு நீ. ராஜேஷ் பதில் ட்விட்டர்ல இல்ல பிறந்தநாள் விழா இல்லடா, ரியாலிட்டியில தான் சொல்றேன். பிறந்தநாள் விழால வந்துட்டு யார பத்தி ஏடிஎம்கே பத்தி ஒரு வார்த்தை பேசுறாங்களா? நான் மெச்சூரிட்டியா தான் பேசுறேன். டேய் ஏ கர்ணா நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பியாச்சு அவ்வளவுதான். சரி சரி பைடா பைடா சொல்லு, பாயிண்ட் பாத்து சொல்லியாச்சு. பைடா. மகளிர் தின வாழ்த்துக்கடா. மகளிர் தின வாழ்த்துக்கடா. அது எதுக்கு அவனுக்கு கர்ணனுக்கு ஏங்க சொல்றீங்க? காலையில ஏடிஎம்க்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களாங்க? அது அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டானுங்க. பாவம் அந்த வீடியோ இல்ல ஏடிஎம்கே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டிக்கு இந்நேரத்துக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பெரிய பேரணி போயிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச்சரே 4-5 அணியா பிரிஞ்சு கிடக்குதுடா. இல்ல இல்ல சொல்றேன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம இன்னைக்கு எவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல பேரணி உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுங்க வந்துட்டு இருந்ததை வந்துட்டு அழிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க? அதாவது 3 பேர் ஓடுற ஓட்டத்துல ஒருத்தன் தானாவே வந்துட்டு வாக் அவுட் ஆகுறான். ஓட முடியாம வந்துட்டு கீழே வந்து அழிஞ்சு போக போறான். அவனை வந்துட்டு மறுபடியும் இந்த தோல்ல தூக்கி வந்துட்டு கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும்? அவன் தான் தானாவே கீழே போறதுக்கு ரெடியா இருக்கானே. அவன் எதுக்கு நம்ம பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாருன்னா அந்த கள்ளக்குறிச்சியில குடிச்சு இறந்தாங்களே அங்க போய் நிக்க வேணாம். போனாரு 100 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கனால போயிட்டு வந்தாருடா. அதெல்லாம் போனாங்கதான். எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குதுடா. ஏடிஎம்கே இது நம்ம பண்றது டிஎம்கே பண்றது மட்டும் தான் தெரியுது. எனக்கு புரியல. ஆல்ரெடி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இருக்கணும்டா. நீ வந்துட்டு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டரா மக்களை ஏத்துக்கிட்டாங்கன்ற இதெல்லாம் கிடையாது. அவர் எங்கடா டேய் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் நிவாஸ் ப்ரோ சொன்னது கரெக்ட். ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு டிஎம் அது இனிமே கிடையாது. இப்போ தாவேக்காக விழுகிற ஓட்டு தாவேக்கா தளபதிக்கு விஜய் கொடுக்க போற ஓட்டு. அதாவது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா 1000 பேர் அதை 1000 பேர் லட்சம் பேர் அதை பார்ப்பான், கோடி பேர் அதை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்குவான்டா. அப்படின்றப்போ உனக்கு எடப்பாடி எடுக்கிற மூவ் வந்துட்டு இன்னைக்கு தேதியில பெருசா தெரியாது, எடுத்தா கூட தெரியாது. அதான்
ஆனா நீ சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மை சச்சின். அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு அடிச்சா நம்ம 100 ஸ்டெப் முன்னாடி போய் அடிக்கிறோம். அது நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கே. கண்டிப்பா. டேய் இன்னைக்கு நிறைய அதுதான்டா மாவட்டத்துல சரி, டெய்லி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்துட்டு உங்க வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, இல்லை ஃபேமிலி குரூப்பு, இது எல்லா ஸ்டேட்டஸ் வைக்கிறது இது எல்லாமே பண்ணுங்க. இதை வந்துட்டு எளிய மக்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக புரியக்கூடிய விஷயம்தான். அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கக்கூடிய விஷயமும் தான். நம்ம மேலே நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி ஒரு இதுதான் இன்னைக்கு நிகழ்வு தான் இன்னைக்கு. அதனால எல்லாருமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பு வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்லாம் ஆல்ரெடி என்னென்ன வந்து ட்ரெயின் விட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நான் வச்சுட்டேன். அதுதான் எல்லாருமே போடுங்க. ஃபேமிலிஸ் நிறைய ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்ட் சிறப்பான சம்பவங்கள் நிறைய நடக்குது. எனக்கு என்னமோ அவர் அப்படிதான் பண்ண போறாருன்னு தோணுது. ஒவ்வொரு வீக்கெண்டுக்கு வந்து ஒரு பாம்பு போட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஆதவ் வந்து அன்னைக்கு 62 வாரத்துக்கு ஆ, நாங்க தான் எதிர்க்கட்சியா செயல்படுவோம்னு சொன்னா பரவாயில்ல, நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஆமா போல. அன்னைக்கு புரியல இன்னைக்கு புரியுது. அதானே கவினு? அடுத்த வீக்கெண்டு ஒண்ணு இருக்கு, அது சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் நம்ம வந்து அப்டேட் மாதிரி சொல்லிட்டு நம்ம இருக்க. என்ன பண்ணணும், ஜெனியூனா நம்ம சைடு ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, இல்ல இல்ல இது எதிர்பார்க்கணும், அது ஜெனியூனா நம்ம வைப்போம். அவர் காது கண்டிப்பா போகுது ஷுவரா. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரோம். அது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா கடைசியா எல்லாருமே போட்ட முழு ஸ்பேஸ் அரசியல்வாதியா ஒண்ணு மாறிட்டாங்க. போயிருக்குல்ல. இல்ல எல்லாருமே அடுத்தவன் இங்க அடிக்கிறது போட்ட நம்ம ஸ்பேஸே இஷ்டம் போயிருக்கு வச்சுக்கங்க, ப்ரோ. பிரச்சனையே இல்லை. நிவாஸ் ப்ரோ, இங்க போட்ட ஸ்பேஸே போயிருக்கு ப்ரோ. இல்ல முடிச்சு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. இப்போ வீட்டுல ஒரு அடங்கணும்னு வச்சுக்கேன், ஊர்ல வந்து அடிக்கிறவனுக்கு முன்னாடி வீட்டுல உள்ளவங்க அடிச்சிட்டானா ஊர்ல உள்ளவன் கை வைக்கவே மாட்டான். அந்த மாதிரிதான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, அவருமே பாருங்களேன், இப்போ நம்ம சொல்றோன்றதுக்காக சொல்லல. இப்போ கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கிரிட்டிசிசம் இருந்தா அத ஏத்துக்கிறாரு. ஏன் பேர சொல்ல மாட்றீங்கன்றது ஒரு கிரிட்டிசிசமாவே வச்சோம் லாஸ்ட் டைமு. இன்னைக்கு பேர சொல்ட்டாரே, அவருக்கு பயமான்னு கேட்டாங்க. அது பயம்லாம் கிடையாது. இல்ல அது பேர மட்டும் இல்ல கவினு. அது மட்டும் இல்ல, 4 பக்கம் அறிக்கை வரும்போது இந்த ஒரு சில இதெல்லாம் அறிக்கையா வரும்போது வீடியோ பீட்டா வரணும்னு சொல்றது வீடியோ நிறைய பேர் பைட்டா சொல்லிட்டு வரலாம்னாங்க. அது இன்னும் ரீச் அதிகமா இருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல பெருசா உண்மைதான். அதுக்கான இருக்குன்னு ரீச் கதறினானுங்க. பயங்கர 5 பேஜுக்கு அறிக்கை விட்டும் போது சின்னதா இன்னைக்கு பெருசா வாயில் எடுத்து வச்சுட்டாரு இப்ப பாவம். இனிமே வந்து இல்ல அறிக்கை எழுதி பழகுங்கன்றுவானுங்க. ஆமா, என்னங்க நீங்க ஒரு அரசியல்வாதியா அறிக்கை விடுங்க. இப்படிலாம் செருப்பு கட்டி அடிச்சீங்கன்னா நாங்க எப்படி தாங்குவோம் அப்படின்னு நேரம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த டீலிமிட்டேஷன் பத்தி கொடுத்த அறிக்கை வந்து டாப் நாச். இது வரைக்கும் கொடுத்த அறிக்கையிலே பெரிய டாப் நாச். ஆனா அதை எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கிறது நமக்கே ஒரு டவுட்ஃபுல் இருக்குல்ல. அதுல வர ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வீடியோ வந்தா போதும். அது எங்கெங்கயோ ட்ரெண்ட் ஆகும் இவரோட இருக்கிற விஷயத்துக்கு. அததான் சொல்ல வரோம். அது வந்து அவர் இனிமே டீடைலா அறிக்கை கொடுக்கணும் கூட. இப்ப எப்படி நம்ம வருவானுங்க, இதை பத்தி டீடைலா பேசணும் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் போஸ்டே போட்டு நான் பார்த்தேன். இந்த விஷயங்களை பத்தி ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸை பத்தி நீங்க பேசியிருக்கணும், இல்ல அதுக்கான இது இப்ப எப்படி வரானுங்க, இப்ப டீடைலா வரணும்னு வரானுங்க. சோ அப்படிதான் வருவானுங்க. ஆனா இது எப்படி ஈஸியா கடத்த முடியும்னு அவரு புடிச்சிட்டாரு. அததான் தேவை. அந்த ஓகே, நம்ம வந்துட்டு படிக்க 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 அவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு. அவரு ஓகே இதுக்குள்ள இவ்வளவு வந்து ஆர்டி பண்ணிருக்காங்க, உண்மையாவே வந்து ஒரு விஷயத்த பத்தி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப அதாவது பாலிடிக்ஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இல்ல ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னார் பாருங்களேன். பேசுறதுக்கே டைம் கிடைக்கல. ஆனா இதை விட்டானுங்க. பேசுறதுக்கே டைம் கிடைக்காம அங்க சும்மா இருந்தா அலங்கார பொம்மைக்கு அது அப்படிதான் அதை அவர் வந்து கொண்டு வந்தாரு. நெரட்டேஷன் அதுதான் நெரட்டேஷனே. பேசவே டைம் தரல, அதுதான் நெரட்டேஷனே. ஆனா அதை விட்டானுங்க, அலங்கார பொம்மையை பிடிச்சிட்டானுங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா வந்து ஊமையா வச்ச விஷயம் செம்ம. ஃபோர்த் பாயிண்ட் ஆமா, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸே வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதை வந்து நீங்க வந்து ரெகுலேட் பண்ணுங்கன்றாரு. ஃபோர்த் பாயிண்ட்லாம் சூப்பரா வச்சிருந்தாரு. அதாவது ஒரு பெத்த பிள்ளைக்கு நீ வந்து அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கலாம் எப்படி அப்படிங்கறத குடும்பத்தோட இணைச்சு ஊமையா போட்டதெல்லாம் வேற லெவலு. அந்த அறிக்கையில நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். ஆனா படிக்க படிக்க பயங்கரமா எனக்குள்ளே ஒரு நமக்கு ஒரு படம் பார்த்து தான் உண்மையா இருந்தா அன்னைக்கலாம். அதாவது தலைமை என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குற கொத்தடிமை கூட்டமும் நம்ம கிடையாது. அதே மாதிரி தொண்டர்கள் எடுத்து சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்காம நான் அதை தான் பண்ணுவேன்னு பண்ணையார் நினைப்பில் வாழ்கிற தலைமையும் நமக்கு கிடையாது. இது வந்துட்டு ஒரு புதிய ஒரு மாற்றம் தான். இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரும் கான்பிடென்ட்டோட சொல்லிக்கலாம், எந்த பிரச்சனை மக்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் மக்கள் சைடு தான் நிற்பார், அதிகாரம் பக்கம் போவே மாட்டார். ஆமா, அதெல்லாம் வந்துட்டு உறுதியா அடிச்சு சொல்லலாம். அதெல்லாம் கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன். வந்து இல்ல அதுக்குன்னு ரொம்ப வந்து அதிகாரம் போகிற ஆசான் பக்கத்து போய் ரொம்ப அடிக்காதீங்கடா பாவம்.
கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. என்ன நான் சொல்றது? ஆசானை படிக்கிறது இல்லையாண்ணா? ஆசான் தான் இப்ப கமலோட நல்லா பாலிடிக்ஸ் இல்லைங்க. பேசுறாரு. வேற என்ன வேணும்? இல்ல அன்னைக்கு படிச்சதுக்கு அப்புறம் 2 நாளா வந்து பேசதான் நல்லா தான் பேசுறாரு. ஒண்ணும் அது அவரும் மாத்திக்கணும்னு தான் தோணுது. ஷூரா. ஏன்னா அந்த 77 மட்டும் கொஞ்சம் அந்த மாத்தணும். 84 இல்ல 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 அது இல்ல இல்ல அதுதான் ஒரு நிமிஷம். பேசிட்டு இல்ல நிவாசன், அதை பத்தி என்னோட கருத்தை நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்துட்டு அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டு தளபதி வந்துட்டு அழகா வந்துட்டு ஆதவர்ஜனாவையோ ராஜ்மோகனையோ இல்ல சிடிஆரே யாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, இவர் அனுப்பணும். ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். கவின் நீ சொல்றல நான் இந்த பக்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபன்னுக்காக சொன்னேன். நானும் அதை பெருசாலாம் இது இல்லடா பண்ணல. இல்ல நான் சொல்றேன். அந்த விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், திண்டிவனம் இந்த பக்கம் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து 84 சொல்லி நான் கேட்டதே கிடையாது யார்கிட்ட. அவன் ஈவன் ரொம்ப படிச்ச பையனா இருந்தா கூட வெல் எஜுகேட்டடா இருந்தா கூட 84 அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட நான் கேட்டிருக்கேன். கடலூர் சைடு இருக்க பசங்க, திட்டக்குடி இருக்க சைடு, அந்த சைடு உள்ள அந்த சவுத் ஜோன், அந்த சைடு உள்ள ஜோனே சொல்றேன். சவுத்தா இருக்காது ஜோனே சொல்றேன். அதனால அந்த விஷயத்துல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கான்னு மட்டும் எனக்கும் தோணுச்சு. மாத்திக்க கூடும். எப்படி வந்து கண்டிப்பா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிருக்கும். அதுக்கான நெகட்டிவிட்டிஸ்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா அந்த இன்சைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது மாறதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த 2 நாளாவே நான் பார்க்குறேன். ரொம்ப தடுமாறலாம் இல்ல, நார்மலாவே பேசுறாப்புல. இல்ல ராஜேஷ், நீங்க சொல்றது பாயிண்ட் எனக்கு புரிஞ்சு. ஆதரவு அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் பைபாஸ் பண்ண கூடாதுன்னு பார்க்கறாரு. ஏன்னா ஹைராரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் உண்டு ஒரு ஒரு கட்சியோட ஸ்ட்ரக்சருக்கு. இப்ப நீங்க ஆதரவு இல்ல தலைவர் கரெக்டா எக்ஸாக்டா சொன்னீங்க. தலைவர் போக முடியாத பட்சத்துல அவருக்கு அடுத்ததா இருக்கிற கட்சியில பெரியவரா இருக்கும் அவங்கதான் போகணும். இல்ல தப்பு கிடையாது, போய் தப்பு பண்ணட்டும், கத்துக்கட்டும். ஓகேவா, மிஸ்டேக் பண்ணி கத்துக்கட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இல்ல நான் வந்துட்டு அதை தான் சொல்ல வந்தேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, இதை வந்துட்டு இது ரூல்லாம் கிடையாது. இப்போ இதுல கூட ஏடிஎம்கே கூட ஜெயக்குமார் வந்திருக்காங்க. இதுலயுமே வந்துட்டு தலைவர் ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க. மற்ற இதெல்லாம் அந்தந்த கட்சியில உள்ளவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதுலயுமே வந்துட்டு ஆதவ் வந்துட்டு துணை பொதுச் செயலாளர் தான். ராஜ்மோகன் அனுப்பிச்சிருக்கேன், சிடிஆர் அனுப்பிச்சிருக்கேன், இவங்களாம் அனுப்பிச்சிருக்கான். ஏன் அனுப்ப ஏறிங்க, நான் அதையும் பதில் சொல்லிடுறேன். நான் அதையும் சொல்றேன். ஏன் அனுப்பலன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கத்துக்கிறது, அதாவது இத்தனை 14-15 வருஷமா வந்துட்டு விஎம்ஏ கட்டி கொண்டு வந்து விட்டுருக்காரு. இனி இது எல்லாமே புதுசு தான். ஒரு அந்த அனைத்து கட்சியும் இது எல்லாமே போறதுனால அவங்க கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. இதுல வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றது, ட்ரோல் பண்றது, இதெல்லாம் எனக்கு வந்துட்டு பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. இங்க 50 வருஷமா சில கருத்து வந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லாவே இங்கிலீஷ் பேசக்கூடிய, ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் ஹிந்தி கூட பேசுறாரு ஓரளவுக்கு. இதெல்லாம் இல்ல 50 வருஷமா டிஎம்கே குடும்பத்துல இருந்து 90ல மேயர் ஆகி, எம்எல்ஏ ஆகி, அமைச்சராகி, துணை முதல்வர் ஆகி, இப்போ முதல்வரான ஒருத்தரே வந்துட்டு பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் மாத்தி படிக்கிறாரு. புரியுதா? அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாடம் தானே. இது வந்து புதுசா பண்றாரு, படிக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு ஓகே, அதை மாத்திடுவாங்க. நல்லாவே தெரிஞ்சு பதட்டம் வந்து படிக்க போறது ஸ்டார்டிங்கே புரிஞ்சிச்சு. அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அந்த பிகினிங்ல கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்த விதமே அது தவறா இருந்துச்சு. கொஞ்சம் பதட்டம் தெரிஞ்சிச்சு. அது போக போக சரியாகும் தான் தோணுது. பட் பைபாஸ் பண்ணி போகக்கூடாதுங்கிறது அது பாலிடிக்ஸோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அவர் தலைவர் தான் முடிவு எடுத்திருப்பாரு. ஷோரா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரோ. அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அது பதட்டம் இருக்கதான் செய்யும். அது போக போக இதாயிரும். பட் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வந்துரும். ட்ரைனிங் செஷன் சொல்லி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவரை போய் உட்கார்ந்து கவனிக்க சொல்லு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உண்மைதான். ஆமா. க்ளோஸ் பண்ணிக்குவோமா? எல்லா இடத்துலயும் நீங்க அட்ரஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் எல்லா இதுலயும் வரும். கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க பிரச்சனை பாக்குறீங்கனாலே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெல் ப்ரிப்பேர்டு. ஓகேவா? நீங்க அதை வந்து எல்லா டைமும் போக முடியாது. இன்னைக்கு என்ன அந்த மகளிருக்கான் அந்த ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், இது வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்குது போல இருக்குது. சங்கரன்கோவில் சென்னை, மதுரையில கருத்தரங்கம்.
எல்லா ஊர்லயும் நடத்துறாங்க போல இருக்கு. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கும். ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம்னா கூட வந்துட்டு மற்ற கட்சியில வந்துட்டு ஜென்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. இங்க லேடிஸ் இவ்வளோ இது கூட்டம் மகளிர் கூட்டம் இருக்கிறத பார்த்தா வந்துட்டு கண்டிப்பா அள்ளு விடும் அவங்களுக்கு.